மாற்றம் ஒன்றை மாறாதது மாறினால் மாற்றம் வரும். இது மாற்றத்திற்கான நேரம். நான் உங்கள் செஞ்சின் சரி. 2025 வந்தாச்சு. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ரெசல்யூஷன்ஸ் பண்ணணும், கோல் செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வருஷத்துல இதெல்லாம் செய்ய போறதில்ல. இந்த வருஷத்துலலாம் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கோல் செட்டிங்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேர் கம்மியாயிட்டு இருப்போம். ஃபாலோ பண்ண மாட்டோம். இது ஏன் காரணம் அப்படின்னா, சரியான ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ் கிடையாது. சரி முதல்ல கோல் செட்டிங்ஸ் எப்படி நான் பண்ணலாம் அப்படின்ட்டா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்றேன். முதல்ல கோல 5 வகையில செட் பண்ணலாம். முதலாவது கோல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஆரோக்கியம். 2வது உங்களுடைய வெல்த், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுலலாம் கோல் செட்டிங்ஸ் பண்றது. 3வது உங்களுடைய கரியர், உங்களுடைய தொழில், வேலைவாய்ப்பு, இதனுடைய உங்களோட கோல் செட்டிங்ஸ் என்ன பண்றது. 4வது உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உறவுகள், நட்புகள். 5வது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 5 விஷயத்த பத்தி உங்களோட கோல்ஸ் தெளிவா செட் பண்ணுங்க. வெறும் கோல்ஸ் செட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ண போறோம், என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ஸை எழுதுங்க. ஏபிசிடி அப்படின்ட்டு ஒரு பிளான்ஸை எழுதுங்க. அந்த பிளான்ஸை நீங்க ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். ப்ராக்டிக்கல் இல்லாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல இருக்கிற பிளான்ஸை யோசிக்காதீங்க. அந்த பிளான்ஸை யோசிக்கும் போது உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி இருக்கணும். நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை பார்ப்பேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிடும் அப்படிதான் கிடைக்காது. தேடி போனால் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதுமாரி வந்து கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் கேட்குற பிளான்ஸை செட் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த பிளான்ஸை வெறும் நான் பிளான்ஸ் எழுதிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னு கிடையாதுங்க. இந்த பிளான்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ட்ராக்கர் மெயின்டைன் பண்ணணும். நம்மளுடைய டெய்லி பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இருக்குது, வீக்லி எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கோலுக்கான அச்சீவ்மெண்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு ட்ராக்கரை மெயின்டைன் பண்ணுங்கள். இது உங்களை அனலைஸ் பண்ணி ஆகும். சரி வெறும் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதுக்கான ஒரு பயிற்சி தேவை. அதுதான் உங்களுடைய அஃபர்மேஷன், பாசிட்டிவ் திங்கிங், மார்னிங் ப்ராக்டிசஸ், எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸ், இது எல்லாமே கலந்து தான் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இந்த வருடத்தில் நீங்கள் உங்களுடைய கோல்ஸை தெளிவான முறையில் செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் ஒன்றை மாறாதது மாறினால் மாற்றம் வரும். இது மாற்றத்திற்கான நேரம். நான் உங்கள் செஞ்சின் ஷெரீப். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.